ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். மாமா கொத்தமல்லி பிடுங்கிக்கிட்டு இருக்காங்க. மாமாக்கிட்டே போய் கேட்போம். மாமா என்னங்க மாமா பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? மாமா என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? என்ன பிடிங்கிட்டு இருக்கிறீங்க? இங்கே காட்டுங்க. கொத்தமல்லி பிடிங்கிட்டு இருக்கிறேன். இதான் நாட்டு கொத்தமல்லி. இதை மருந்தடிக்காத உடம்புக்கு அவ்வளோ நல்லது. பிடுங்கி இதுன்னு என்ன பண்ணணும்? பிடுங்கி தேய்ச்சி நறுக்கு பண்ணி அக்காவும் கொத்தமல்லி தான் பிடுங்கிட்டு இருக்காங்களா இருக்கு? அக்காவும் கொத்தமல்லி பிடுங்கிட்டு இருக்காங்க. பிடுங்கி கொட்டாய் கொண்டு வந்தாச்சு. புட்டானா போட்டிருந்தோம், அடிக்கிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, பாருங்க கொத்தமல்லி நறுஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ரொம்ப கிட்ட முன்னே கட்டாதீங்க. கொத்தமல்லி பாருங்கடா, இப்படி தான் அடித்து நறுஸ் பண்ணணும். இந்த கொத்தமல்லிலாம் பாருங்கள் இன்னும் அடிக்கலை, இனிமேல் தான் அடிக்கணும். இந்த கொத்தமல்லி தான் அடித்த கொத்தமல்லி. இதெல்லாம் இன்னும் நறுஸ் பண்ணோம். பாருங்க இன்னும் குப்பையாக இருக்குது. இதெல்லாம் இன்னும் நறுஸ் பண்ணி எடுக்கணும். எவ்வளோ வேலை இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி கொத்தமல்லி எது உங்கள் வீட்டில் காட்டில் போட்டிருந்தீங்கன்னா வீடியோவில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். கொத்தமல்லி பிடிங்கிட்டு வந்து ஒரு நாள் வச்சுருந்தோம். 2-3 நாள் நல்லா பனி நப்பில் போட்டு எடுத்து வச்சுருக்கு. அடிக்குது. அடித்து நறுஸ் பண்ணணும். அக்கா கொத்தமல்லி அடிச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இன்னும் அடிக்கணும். கொத்தமல்லி அடித்தது பாருங்கள், இது வெறும் மாறு தான். இந்த அளவுக்கு அடிக்கணும் நம்ம கொத்தமல்லி உழுவுற அளவுக்கு. பாருங்கள் எல்லாம் குச்சும் குளமாக கிடக்குது. இதெல்லாம் இன்னும் தூத்தி நறுஸ் பண்ணணும் நாட்டு கொத்தமல்லி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நேற்று நறுஸ் பண்ணினது இன்னும் நறுஸ் பண்ணாமல் இருக்குது. அடித்து மட்டும்தான் போட்டிருக்கோம், குட்டாம் போட்டிருக்கோம். இன்னும் இதெல்லாம் தூற்றணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.